குரூப் 2ல மெயின் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு டிஎன்பிஎஸ்லேருந்து 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். 8ஆம் தேதி மார்னிங் நடக்கிற பேப்பர் 2 எக்ஸாமுக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு. ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் கொஸ்டின் புக்லெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் கொஸ்டின் புக்லெட் அதாவது ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டில் எல்லா கொஸ்டினும் பிரிண்ட் ஆகலை அப்படின்னா அந்த புக்லெட்டை மாற்றிக்கலாம். எப்போ மாற்றுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் ரூம் இன்விஜிலேட்டர்கிட்ட நீங்கள் இதை பற்றி சொன்னீங்கன்னா அவங்க மாற்றி கொடுப்பாங்க. ஆனால் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன பிறகு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை மாற்ற மாட்டாங்க. அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதே எக்ஸாமுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் பால் பெயிண்ட் பெனில் தான் நீங்கள் ஷேடோ பண்ணணும், பென்சிலை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 மார்க் டிடக்ஷன் பண்ணுவாங்க. எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் இருந்தா, அதாவது ஆன்சர் ஷேடோ பண்ணாமல் இருந்தா அந்த ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் டிடக்ட் பண்ணுவாங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சருக்கு மேலே நீங்கள் ஷேடோ பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கும் 2 மார்க் டிடக்ட் பண்ணுவாங்க. ஷேடோவை நீங்கள் இன்கரெக்டாக பண்ணியிருந்தீங்க, அதாவது சரியாக ஷேட் பண்ணலை அப்படின்னா அதுக்கு 2 மார்க்கு கம்மி பண்ணுவாங்க.